இங்கே ஹீரோயினா அவங்க புருஷனோட அண்ணனும் அவங்க தங்கச்சியோட டிஎன்ஏ சாம்பிள் எடுத்து டெஸ்ட் கொடுக்கறதுக்கு 40,000 காசு தேவைப்படுது. அவங்க ஃப்ரெண்டு கிட்ட கேட்கும்போது வேலைக்கு ஏற்பாடு பண்ணி தராரு. அதில் 40,000 உனக்கு கிடைக்கும். அதை வச்சு நீ பண்ணிக்கோன்னு சொன்ன உடனே இவங்களும் தைரியமாக இருக்காங்க. ஹீரோயினும் அவங்க ஃப்ரெண்டு வெளியே போயிட்டு இருக்கும்போது அவங்க புருஷனோட பார்ட்னர் என்ன பண்ணுறான்னா ஆளை வச்சு அடிச்சு இவங்க 2 பேரும் தனியாக இருந்தாங்கன்னு சொல்லி வீடியோ எடுத்து சர்க்குலேட் பண்ணி விட்டுறான். இதை போலீஸும் வந்து பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோயின் டென்ஷன் ஆகி அவங்கள திட்டிக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஃப்ரெண்டை போய் பார்த்தா கையெல்லாம் அடிபட்டு இருக்கு. இவங்க கண் கலங்கி போய் அவரை கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ இன்னொரு ஃப்ரெண்டு சொல்கிறாங்க, நீ இவனை வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு பார்த்துட்டு இருக்க, இவனே நீ கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொன்னால் ஹீரோயின் அங்கேருந்து எதுவுமே பேசாமல் வந்துடுறாங்க. ஹீரோயினுக்கு அந்த கம்பெனிலேருந்து சம்பளம் வாங்கி தர வேலையெல்லாம் அவங்க ஃப்ரெண்டு தான் பார்த்துட்டு இருந்திருப்பார். இப்போ உடம்பு சரியில்லாமல் போனதுனால ஹீரோயின் ஸ்ட்ரெயிட்டாக ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. அவங்க சொல்கிறாங்க, உங்களுக்கு வேலையை நாங்கள் தரலையே, எப்படி சம்பளம் கொடுக்க முடியும்னு. ஹீரோயின் நேரில் போய் பார்க்கும்போது தான் தெரியுது அவர் ஃப்ரெண்டு தான் இவ்வளோ நாள் காசு கொடுத்துட்டு இருந்திருப்பாரு. ஹீரோயின் போய் திட்டி விட்டுறாங்க, நான் உங்கள்கிட்ட வந்து வேலை தானே வாங்கி கொடுக்க சொன்னேன், நீ என்னை பிச்சைக்கார மாதிரி பார்த்துருக்கலன்னு சொல்லி காசெல்லாம் கொடுத்துட்டு அழுதுகிட்டே வந்துடுறாங்க. இவ்வளோ நாள் வீட்டுக்கு வராத ஹீரோயின் இப்போ வீட்டுக்கு வந்திருக்காங்கன்னு சொல்லி அவங்க புருஷனோட அண்ணனுங்கள்லாம் அவங்க நாத்தனார் கிட்ட ஃபோன் பண்ணி சொல்ல அவங்களும் சந்தேகப்பட்டு ஹீரோயின் கிட்ட நேராகவே போய் கேட்டுடுறாங்க. நீ திருட்டுத்தனமாக எல்லாரும் வீட்டுக்கும் போய் டிஎன்ஏ சாம்பிள் எடுத்துருக்கல, இதுக்கப்புறம் தான் என்னோட கேமை பார்க்க போகிறேன், நானும் டிஎன்ஏ சாம்பிள் எடுத்து டெஸ்ட் எல்லாம் கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு வராங்க.